வச்சது போல் இருக்குதா? ஏன் சித்தப்பு இதே மாதிரி நம்ம ஊர்லயே இருந்தா சூப்பரா இருக்கும் தானே? நமக்கு நல்லா தாண்டா இருக்கும், ஆனா தண்ணி தான் நல்லா இருக்காது. யோ புரியுற மாதிரி சொல்லு. ஏண்டா இப்படி ஒரு அருவி நம்ம ஊர்ல இருந்தா நம்ம ஊர்ல இருக்கவங்க சும்மாவாடா இருப்பாங்க? இதுலயும் ஒண்ணுக்கு போறது, ரெண்டுக்கு போயிட்டு கழுவுறது, துணியை துவைக்கிறது, மாடை குளிப்பாட்டுறது, அதுவும் பத்தாதுன்னு வண்டியும் சேர்த்து குளிப்பாட்டுவாங்க. கும்பிட்டையும் அதே தண்ணியில பண்ணா அது என்ன தண்ணி கணக்காவா இருக்கும்? மாட்டு மூத்திர கணக்கா இருக்கும். ஏன் சித்தப்பு நீ மாட்டு மூத்திரம் எதுவும் குடிச்சிருக்கியா என்ன? மாட்டு மூத்திரமா? அதை எதுக்கிட்ட நான் குடிக்கிறேன்? இல்ல நீ மாட்டு மூத்திரம் கணக்கா இருக்கும்னு சொன்னீல, ஒருவேளை குடிச்சு எதுவும் டேஸ்ட் பாத்திருக்கேன் என்னமோன்னு கேட்டேன். என்னது மாட்டு மூத்திரமா? நீ எப்படா வந்த? மாட்டு மூத்திரன்னு சொன்னீங்க, அப்பயே வந்துட்டேன். அவனை எங்கடா காணோம்? அவனை கூப்பிட்டேன் வரலன்ட்டியா, அதே நான் மட்டும் வந்தேன். அதெல்லாம் ஒன்னத்துக்கும் ஒத்து வர மாட்டான்டா. அடுத்த தடவை எங்கயாச்சும் போகணும்னா அவனெல்லாம் கூப்பிட்டுறாதீங்க. என்னமோ பொம்பளை பிள்ளை கணக்கா வீட்டுக்கு போகணும்னுகிட்டே இருக்கான். அவங்க வீட்டுல அது கணக்கா ஸ்ட்ரிக்டா வளர்த்துட்டாங்க. அதுக்கு அவன் என்ன பண்ணுவான்? என்னமோ ஒரு கழுதை வீடு. ஏ கோண, நீ என்ன வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்க? தண்ணிக்குள்ள வரலையா? பயமா இருக்குது சித்தப்பு. அது பாட்டுக்கு குளிக்கும் போது மேல இருந்து பெரிய கல்லு தலையிலேயே விழுந்துருச்சுன்னா அம்பிட்டு தலை தெரிச்சு போயிடும். அட விளங்காதவனே, எப்ப பாரு இப்படியே தான் பேசுறியாடா? நானும் பல தடவை பாத்துட்டேன். எதுக்குடா இப்படியே பேசிக்கிட்டு இருக்க? எது எடுத்தாலும் நான் என்ன சித்தப்பு பண்றது? ஏதாவது புதுசா பண்ணும் போதுதான் என்னோட மூளையே வேலை செய்யுது. அந்த மூளையும் ஒழுங்கா இருக்கா? ஆத்துல போனா மேல இருந்து கீழே விழுந்துருவேன்னு சொல்லுது, பஸ்ல போனா ஆக்சிடென்ட் ஆயிடும் சொல்லுது, ஆத்துல குளிச்சா முதல்ல வந்துரும் சொல்லுது. இது மாதிரி அருவியில குளிச்சா சித்தப்பு தலையில பெரிய கல்லு வந்து விழுகுன்னு சொல்லுது. எல்லாரும் சொல்றாங்கல்ல மூளை சொல்றதான் கேட்கணும்னு, அதனால மூளை சொல்றத நான் வெளியே சொல்றேன். அதுக்கு என்னமோ எல்லாரும் என்னை அபசகுணமா பேசுறேங்கிறாங்க. என்னதான் பண்றது? நீ ஒன்னும் பண்ணாத. உன் மூளை சொல்றத உன் மூளையோட நிப்பாட்டிக்க, வாயில சொல்லாத. அதுக்கு வாய் அடங்கணும்ல, வாயும் அடங்க மாட்டுதே. அப்படின்னா ஒரு 6 அடிக்கு குழிய தோண்டி உன்னை அதுல போட்டு புதைச்சிட வேண்டியதுதான். நீ பண்ணாலும் பண்ணு வச்சுட்டப்பே. சரி இதுல பேசாம இறங்கு. கண்டிப்பா இறங்கியே ஆகணுமா? இப்ப நீயா இறங்குறியா இல்ல நான் புடிச்சு இழுத்து விடவா? வேணாம், அதுக்கு நானே இறங்கிக்கிறேன். போனவனை காணோம். போன எங்கடா இருக்க? போன சித்தப்பு, உனக்குதான் உண்மைச்சல் நல்லா தெரியும்ல, உள்ள போய் பாரு. சரிடா. ஐயோ, அவனுக்கு ஏதாச்சும் ஒண்ணுனா உங்க அம்மா கிட்ட என்ன பதில் சொல்லுவேன்? அவனே மூச்சு பேச்சு இல்லாம கிடக்குறியா? அவனை எதுக்கு அடிக்கிற? அப்படியாச்சும் முடிச்சிருவானா என்னமோன்னு நினைச்சு அடிச்சு பார்த்தண்டா. சித்தப்பு இப்ப என்னதாயா பண்றது? எனக்கும் ஒன்னும் புரியலடா. சித்தப்பு அவன் கையில விளக்கு கணக்கா என்னமோ இருக்கு. ஆமாண்டா, ஏதோ விளக்குதான். தண்ணிக்குள்ள ஏதோ இருந்திருக்கும் போல, அவன் கையில அப்படியே மாட்டிக்கிட்டு வந்துருச்சு. சரி அதைய விட சித்தப்பு, இப்ப என்ன பண்றது அதை யோசி. சித்தப்பு எனக்கு ஒரு ஐடியா. என்னடா ஐடியா? டக்குன்னு சொல்லு. அத சொன்னா நீ செய்வியான்னு வேற தெரியல. ஏய் பிடி வச்சு பேசுற நேரமாடா இது. டக்குன்னு சொல்ல வந்ததை சொல்லுடா. நான் நிறைய படத்துல பாத்திருக்கேன் சித்தப்பே. அவன் வயிற்றுக்குள்ள இருக்கிற தண்ணி எல்லாம் வாயோட வாய் வச்சு உறிஞ்சி எடுத்துட்டா அவன் முடிச்சிருவான். அவ்வளவுதாங்கடா. இதுக்கு எதுக்கு இம்பிட்டு நேரம் இழுத்துக்கிட்டு இருந்த? ஓடிய டக்குன்னு இருக்கிற தண்ணி எல்லாம் உறிஞ்சி எடு பாப்போம். உன்னைய சொன்னா நீ என்ன என்னைய சொல்லிக்கிட்டு இருக்க? என்னது நானா? போட வெண்ண. இந்த கோணை பல்லும் விளக்க மாட்டேயா, ஒண்ணும் விளக்க மாட்டேயா, பக்கத்துல போனாலே வீசும். இதுல வாயோட வாய் வைக்க சொல்ற. உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையாடா? ஏன் சித்தப்பு, அவனுக்காக நீ இது கூட பண்ண மாட்டியா? அவன் பொழுதுக்கு ஒன்னதான சித்தப்பு சித்தப்புன்ட்டே கிடக்கான். அவனுக்காக இது கூட பண்ணலன்னா நீ என்ன சித்தப்பு? நீ கேட்ட ஒவ்வொரு வார்த்தையும் என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. போனைக்காக இது கூட பண்ணாட்டி நாளை என்ன சித்தப்ப? அப்படிதான் சித்தப்பு. அந்த பாசத்தோட டக்குன்னு உறிஞ்சு எடு பாப்பா. அட டக்குன்னு யாராச்சும் என் எஜமான காப்பாத்துங்க. அவர் எந்திரிச்சு விளக்கு தேய்ச்சாதான் நான் வெளியே வர முடியும். பல வருஷமா 4 செவத்துக்குள்ளேயே நான் அடைஞ்சு கிடக்கேன். சாரி ஃபார் தி மிஸ்டேக். அது செவரு இல்ல விளக்கு. நல்ல வேளை நான் தப்பிச்சுட்டேன். எங்கப்பா தண்ணி ஊத்துற? அம்பிட்டு யாரும் அங்க கிடக்க ஏன் விளக்கு மேல ஊத்துறானே? என்றா இது? உனைய வெளியே வந்து பாத்துக்கிறேன்டா. ஏன் கோணே முழிச்சுட்டான்டா. என்னையா பண்றீங்க? வர ஆம்பளைக்கெல்லாம் பாதுகாப்பே இல்ல. இங்க இருடா கோணை, அப்படியே செவினியோட அப்பிடுவேன். பேசாம இரு. நான் எப்ப இங்க வந்தேன்? நம்ம தண்ணிக்குள்ளதானே இருந்தோம். எல்லாம் உன்னாலதான்டா. ஒரு தண்ணிக்குள்ள ஒழுங்கா இறங்க திறமை இருக்கா உனக்கு? அப்படியே எனக்கு என்ன உள்ள போயிட்ட. அப்படியே எனக்கு
நாங்களும் இருந்திருந்தா இந்நேரம் செத்துருப்படா. என்னது செத்துருப்போனா? ஆமாண்டா, நீ தண்ணிக்குள்ள குதிச்ச உடனே கீழே போயிட்ட. நாங்களும் ரொம்ப நேரமா பாத்துக்கிட்டே இருந்தோம், நீ வரவே இல்ல. கடைசியில சித்தப்பு தான் உள்நீச்சல் அடிச்சு ஆழத்துல இருந்து உன்னை காப்பாத்தி மேல கூப்பிட்டு வந்துச்சு. அப்படியா சித்தப்பு? ஆமாண்டா. கடைசியில உன் ஊத்தவாய உறிஞ்சி இருக்கிற தண்ணி எல்லாம் எடுத்து உன்னை காப்பாத்தினாரு. ரொம்ப தேங்க்ஸ் சித்தப்பு. அட போடா, நம்ம என்ன அப்படியா பழகிருக்கோம்? இதுக்கெல்லாம் நான் என்ன கைமாறு பண்ண போறேனோ எனக்கே தெரியல. அப்படின்னா போகும்போது முட்டை போண்டா வாங்கி தெரியா? போயா லூசு. இங்கயா இருக்கீங்க? உங்களை காணோம்னு நான் அங்க தேடிக்கிட்டு இருக்கேன். இப்போ எதுக்குங்க ஐயா வந்தீங்க? தண்ணி கேன் போடுறதுக்கா? எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வர. இன்ன வரைக்கும் எங்க போனேன்? என்னையா முடிஞ்சிச்சு? ஆமா, உனக்கு மறுபடியும் எல்லாத்தையும் முதல்ல இருந்து சொல்லுவாங்களா? ஏன் சொன்னா என்னவா? டைம் இல்ல. யூடியூப்ல ட்வின்கிராஃப்ட் அஜி சேனல்ல இப்ப நடந்த எல்லாமே இருக்கும், அங்க போய் பாத்துக்க. சரித்தே. எனக்கு நிக்கிறதுக்கு வேற இடமே இல்லையா? என் மேலதான் ஏறி நிக்கணுமா? என்னமோ கால்ல ரொம்ப நேரமா குத்திக்கிட்டே இருக்குயா. தள்ளி நில்லுடா. இது என்னது சித்தப்பு? இது எங்க சித்தப்பு கிடைச்சது? நீ தாண்டா தண்ணிக்குள்ள இருந்து எடுத்துட்டு வந்த. நானா எடுத்துட்டு வந்தேன்? ஒன்னும் ஞாபகம் இல்ல. இதுக்குள்ள அப்படி என்னதாயா இருக்கும்? இதுக்குள்ளலாம் ஒண்ணும் இருக்காது. எவன் இது ஆகாத பொருள்னு தூக்கி போட்டுட்டு போனானோ? இது நான் ஆகாத பொருளா? பொருடி வெளியே வந்து உன் பல்ல உடைக்கிறேன். அப்படின்னா தூக்கி போட்டு போயிடலாமா? வேணாண்டா, இத பாரு, பித்தாலதான். இத போய் எடைக்கு போட்டு காசாச்சும் வாங்கிக்கலாம். சித்தப்பு, மணி என்னாச்சு? பொருடா, வானத்தை பார்த்து எத்தனை மணின்னு சொல்றேன். மணி கரெக்டா 7 மணி 2 நிமிஷம் ஆச்சுடா. வானத்தை பார்த்து நம்பர் சொல்லிருந்தா கூட நம்பிருப்பேயா? என்னமோ கிடக்க. இதுல 7 மணி 2 நிமிஷமா? கரெக்டா சொல்லியா? ஏய், நான் முதவே வாட்ச பாத்துட்டேன்டா. 7 மணி தான்டா. 7 மணி ஆகிடுச்சா? ஏ கார்த்தி, நம்ம இப்ப கிளம்பி எப்படா வீட்டுக்கு போய் சேர்றது? இதுக்கப்புறம் எல்லாம் கிளம்ப முடியாதுடா. கிளம்புனா இடையிலேயே மாட்டிக்குவோம். கொடைக்கானல் ரோட்டை சுத்தி நிறைய பேய் வேற சுத்துதுங்கிறாங்க. இது வேறயா? பேசாம இங்க ஏதாச்சும் ஹோட்டல்ல தங்கிட்டு காலையில கிளம்பி போயிடலாம். போச்சு, நாளைக்கு போய் செருப்படிதான் வாங்க போறேன் எங்க அம்மாட்ட. என்னமோ புதுசா வாங்க போறது மாதிரி பேசுற. எப்பயும் வாங்குறது தானே, விடு. சரி, இந்த இடத்த விட்டு டக்குன்னு கிளம்புங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த இடமும் இருட்டாயிரும். நம்ம கார் வேற அங்க இருக்கு. ஆமா, அப்புறம் பேய் வந்துரும். சும்மா இருடா.